வணக்கம் சந்தோஷ். இன்று தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கலாகிறது. நியோ டிராவிடியன் என்று சொல்லக்கூடிய இந்த அரசின் முதல் பட்ஜெட் எப்படி இருக்க போகிறது, என்ன எதிர்பார்க்கலாம்? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க சந்தோஷ். வணக்கம். 26 சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடியதும் அவர்கள் பயன்பெறக்கூடியதும் நிறைவேறக்கூடிய ஒரு முக்கிய நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த அரசினுடைய முதல் பட்ஜெட் தாக்கலை நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று சட்ட தாக்கல் செய்கிறார். குறிப்பாக தாவேக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த தேர்தல் வாக்குறுதியில் 436 நிர்வாக இலக்குகள் என்பதையும் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே முதலமைச்சர் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே இந்த பட்ஜெட் பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி மக்களுக்கான திட்டங்களையும் அதே போல புதிய திட்டங்களையும் அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில் அதனை செயல்படுத்துவதற்கான முனைப்புடனும் இன்றைய தினம் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு துறை ரீதியான அந்த ஆலோசனை கூட்டம் என்பதனை அதனுடைய மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசித்து நிதிநிலைக்கு ஏற்ப தேவையான திட்டங்களை அமல்படுத்துவதற்கான முனைப்புடன் இன்றைய தினம் பட்ஜெட்டில் பல திட்டங்கள் படுகிறது. மேலும் மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து திட்டம், தொழில் முனைவோருக்கான அதன்படி மாணவர் வழங்கக்கூடிய உதவித்தொகை, இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொழில் முனைவோர் திட்டம், பல்வேறு திட்டங்கள் மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேறக்கூடிய வகையில் இந்த திட்டங்கள் என்பது இன்றைய தினம் பட்ஜெட்டில் பெறுமா என்று பெரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய அரசியல் மத்தியில் இந்த பட்ஜெட் தொடர் தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட்டாகவும் பொதுமக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் முதலில் இருந்தே முதல் முன்னெடுப்பாக முதலமைச்சர் தலைமையில் IAS மற்றும் IPS உடனான அந்த மாநாடு என்பதும் நடைபெற்றது. அதன்படி தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய மக்களுக்கு தேவையான விஷயங்கள், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய திட்டங்கள் என அனைத்தும் இருந்தது. அதன் பிறகாக ஒரு மாத காலமாகவே ஒவ்வொரு வாரியாகவும் முதலமைச்சர் தனியாக ஆலோசனை என்பதை மேற்கொண்டிருந்தார். அந்தந்த துறை ரீதியான அதிகாரிகள் அவர்களுக்கான அந்த ஆலோசனை என்பதும் கொடுக்கப்பட்டு இடம்பெறக்கூடிய விஷயங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இந்த பட்ஜெட் தாக்கல் என்பது இன்னும் சரியாக 10 மணியளவில் கூடக்கூடிய சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் வில்சன் தாக்கல் செய்ய இருக்கிறார். குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையிலுமே தாவேக அரசினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியில் முக்கிய விஷயங்களும் அதே போல புதிய நலத்திட்டங்களும் ஒவ்வொரு துறை ரீதியான ஆய்வு கூட்டத்திலுமே பல்வேறு விஷயங்கள் என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக கல்வி மற்றும் அதே போல மாணவர்களுக்கான நலன் உள்ளிட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதை மையப்படுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து இந்த இருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் மகளிர் இலவச பேருந்து திட்டம், அதே போல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் திட்டங்கள், தமிழகத்தில் பின்தங்கிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை மேலும் வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் என்பதையும் இதற்கு முன்பாகவே அதிகாரிகள் மூலமாகவும் சட்டமன்றர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் கருத்து ஆலோசிக்கப்பட்டு வருவதற்கு முன்பாகவே அந்தந்த மாவட்டங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்கிறது அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த பட்ஜெட் என்பதும் தயார் செய்ய தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பல்வேறு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குடிநீர் வசதி, மேலும் சாலை வசதி, அதே போல அவர்களுக்கான கல்வி கட்டமைப்பை சீரமைப்பது, மேலும் அவர்களை கல்விக்கு படிப்பதற்காக பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசினுடைய இந்த செயல்பாடுகள் மற்றும் நிதிநிலை மற்றும் கடன் சுமை உள்ளிட்டவைகளை உள்ளடக்கி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கேற்றபடி துறைவாரியான நிதி ஒதுக்கீடு என்பதும் செய்யப்பட்டிருப்பதாக நிதித்துறை தரப்பில் தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. புதிய அறிவிப்புகள் மூலமாக மக்களுக்கு அந்த துறை ரீதியாக ஒதுக்கப்படக்கூடிய திட்டங்களுக்கான நிதியை சீராக சென்று மக்களிடம் முழுமையாக கொண்டு சேர வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த ஒவ்வொரு துறை
அறிவித்திருக்கிறார். இந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமையை அதற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு துறையாக ஒதுக்கக்கூடிய நிதியினை சரி செய்து அந்த திட்டத்திற்கு செயல்படுத்தி அதை முழுமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த பட்ஜெட் என்பதும் தயாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் நேற்றைய தினமே பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் என்பதும் தலைமைச் செயலகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் இன்று சட்டசபைக்கு வரக்கூடிய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தரப்பில் இருந்து எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளை சமாளிக்கக்கூடிய வகையிலும் அதற்கு எப்படி அணுக வேண்டும், சட்டசபையில் எப்படி இருக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகள் என்பதும் நேற்றைய தினம் பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றிருந்தது. நேற்றைய தினமே மாலை அமைச்சர்களுடன் இந்த பட்ஜெட் தாக்கலுக்கான ஒரு இறுதி ஆலோசனை என்பதையும் அக்கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான விஜய் பல்வேறு அமைச்சர்களுடன் பட்டியல்பாக்கத்தில் ஆலோசனை என்பதை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பட்ஜெட் தாக்கல் பெரும் எதிர்பார்ப்புடன் இருப்பதாக தமிழக மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.